வகுப்பு மசோதா எதிரொலி. ரூபாய் 15,000 கோடி மதிப்புள்ள வீட்டை காலி செய்ய முகேஷ் அம்பானிக்கு வலுக்கும் நெருக்கடி. மத்திய அரசு சமீபத்தில் வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வந்தது, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியது. அதற்கு ஜனாதிபதியும் உடனே ஒப்புதல் கொடுத்துள்ளார். மத்திய அரசின் இம்முடிவுக்கு எதிராக முஸ்லிம்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். ஆனால் மசூதிகள் இருக்கும் இடத்தை பிடுங்க மாட்டோம் என்று மத்திய அரசு கூறிக்கொண்டிருக்கிறது. நாட்டில் அதிகமாக மற்றும் முக்கியமான கட்டிடங்கள் இருக்கும் நிலங்கள் வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமானதாக இருக்கிறது. அந்த நிலம் பல்வேறு காலகட்டங்களில் பலரின் கைகளுக்கு மாறி இருக்கிறது. அந்த வகையில் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி தென் மும்பையில் கட்டியிருக்கும் பல அடுக்கு சொகுசு மாளிகையான ஆண்டலியா கட்டிடம் இருக்கும் நிலமும் வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமானது என்று தெரியவந்துள்ளது. இந்தியாவிலேயே மிகவும் பணக்கார வீடராக பார்க்கப்படும் முகேஷ் அம்பானியின் வீட்டின் மதிப்பு மட்டும் ரூபாய் 15,000 கோடியாகும். இந்த வீடு இருக்கும் நிலத்தை முகேஷ் அம்பானி 2002ஆம் ஆண்டு 21 கோடிக்கு வாங்கினார். அதுவும் வகுப்பு வாரியம் இடத்திலிருந்து 4.5 லட்சம் சதுர அடி நிலத்தை வாங்கி அந்த நிலத்தில் தான் தனது கனவு இல்லத்தை கட்டியிருக்கிறார். ஆனால் வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமான நிலத்தை அம்பானிக்கு விற்பனை செய்யப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமான நிலத்தை தனிப்பட்ட தேவைகளுக்கு விற்பனை செய்ய முடியாது என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அம்பானியின் வீடு இருக்கும் நிலம் முன்பு கரீம்பாய் இப்ராஹிம் என்பவருக்கு சொந்தமானதாக இருந்தது. கரீம்பாய் இப்ராஹிம் தனது நிலத்தை வகுப்பு வாரியத்திடம் தானமாக கொடுத்த போது ஆன்மீக கல்வி மற்றும் அனாதை இல்லம் கட்டுவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் கொடுத்தார். ஆனால் இப்பொழுது அந்த நிலம் முகேஷ் அம்பானியிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நிலத்தை அம்பானியிடம் கொடுக்கப்பட்ட போது வகுப்பு வாரியத்தில் உள்ள 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்த பிறகுதான் விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் அந்த நிலத்தை விற்பனை செய்வது தொடர்பாக முடிவு செய்ய வகுப்பு வாரியத்தின் கூட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலத்தை முகேஷ் அம்பானிக்கு விற்பனை செய்ய மும்பை சேரிட்டி கமிஷனர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இந்த ஒப்புதலை எதிர்த்தும் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான வழக்கு பல ஆண்டுகளாக சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு முகேஷ் அம்பானிக்கு எதிராக திரும்பும் பட்சத்தில் முகேஷ் அம்பானி தனது வீட்டை காலி செய்துவிட்டு அதனை வகுப்பு வாரியத்திடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்படும். வகுப்பு வாரிய சீர்திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பதால் முகேஷ் அம்பானிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தி சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. நெட்டிசன்கள் முகேஷ் அம்பானியின் வீடு இருக்கும் நிலம் யார் பெயரில் இருக்கிறது என்று ஆன்லைனில் சோதித்து பார்த்தபோது அந்த நிலம் 2002ஆம் ஆண்டு அனாதை ஆசிரமத்திற்கு விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் முகேஷ் அம்பானியின் வீடு இருக்கும் வகுப்பு வாரிய நிலத்தில் கட்டப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியிருந்தார்.